செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கியது. முதல் நாளான நேற்று ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இரண்டாவது நாளான இன்றும் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் வேட்புமனு அலுவலகங்கள் வெறிச்சோடிதான் காணப்பட்டது. புதுச்சேரி பொறுத்தவரை 17 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களது அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்றும் இரண்டாவது நாளாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. ஆனால் ஒரு சிலர் வேட்புமனுக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை இன்னும் ஒரு ரம்ஜான் பண்டிகையை தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில்தான் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறும். 23ஆம் தேதி நிறைவு பெறும் பட்சத்தில் அதில் குறிப்பாக அமாவாசை வரும் தினம் 18ஆம் தேதி தான் அதிகப்படியான பேர் வேட்புமனை தாக்கல் செய்வார்கள். ஆனால் இரண்டு அணிகளை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இரு கூட்டணிகளிடையே இன்னும் பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை. யார் யார் எங்க போட்டியிடுவார்கள், எத்தனை தொகுதி என்பது தெரியவில்லை. இதே போல தாவேகா, நமது நாம் தமிழர் கட்சி, உள்ளூரில் உள்ள நமது மக்கள் கழகம் போன்றவை போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமமுதன்.